இதுல இந்த 5000 ரூபாயை பார்த்து செலவு பண்ணுமா. கில்லி படத்துல விஜய் கிட்ட வந்து அப்பா அப்படி நோட்ட சரசரசரன்னு எண்ணுவார். எண்ணிட்டு 100 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாய் பார்த்து செலவு பண்ணுங்கிற மாதிரி 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு பார்த்து செலவு பண்ணுங்க. முடிஞ்சா அதை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வருகிற காலங்கள்ல அது நெருக்கடியான காலமா இருக்கும். நீங்க மொத்தமா செலவு பண்ணிடக்கூடாது. உங்க மருத்துவ செலவுகளுக்கு, கல்லூரி செலவுகளுக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆமா, ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் 20 லட்சம் போட்டாரு. இந்த 15 லட்சம் வாங்கி நாங்க இன்னோவா கிறிஸ்டா வாங்குறதா, இல்ல ஹூண்டாய் கிரெட்டா வாங்குறதா, ஸ்கூட்டி பெப் வாங்குறதா, இல்ல ஹோண்டா ஆக்டிவா வாங்குறதான்னு சொல்லி நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்படி குழு கொண்டு போய் நாங்க டார்ஜிலிங் ஒரு டூர் போலாமா, இல்ல வந்து இப்போ நல்ல ஸ்விஸ்ல வந்து நல்ல பனி மூட்டமா இருக்கு, பனி கொட்டுது அங்க போலாமா, இல்ல வந்து நயகரா நீர்வீழ்ச்சியை போய் இந்த 5000 ரூபாயில போய் பார்த்து வரலாமா, இல்ல அப்படியே ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்து கேத்தலிங்கா யாத்திரலிங்கான்னு அங்கெல்லாம் போயிட்டு வரலாமா, இல்ல அமிர்தசரஸ்க்கு நாங்க 5000 ரூபாய் கொண்டு போலாமா, இல்ல சென்னையில போயிட்டு மெரினா மால் நல்லா இருக்குமா, இல்ல வந்து ஃபோரம் மால் நல்லா இருக்குமா, அந்த 2 மால்ல எது பெஸ்டா இருக்கோ அங்க போய் நாங்க வந்து ஃபுல் பர்ச்சேசிங் ஈடுபட்டு வரலாமான்னு மக்கள் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த 5000 வாவாயில இதை கவனமா செலவு பண்ணணுமா, இதை பார்த்து செலவு பண்ணணுமா, 5 மாசம் அந்த 5000 ரூபாய் வச்சு தமிழ்நாடு மக்கள் கடத்திவாங்கன்னு ஒரு முதலமைச்சர் நம்புறாரு. விலைவாசி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 5000 ரூபாய் ஸ்டாலின் கையில கொடுத்துறோம். 5000 ரூபாய் கொடுத்து ஒரு நாள் நகர்த்த சொல்லுங்க. எதுவுமே இல்லை, ஒரு நாள் வந்துருங்க. எங்க யாரோ வீட்டுக்கு 5000 ரூபாய் போட வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு நாள் 5000 ரூபாய் வச்சு நீங்க என்ன செஞ்சிருவீங்க?